இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வை. நாகை லோட்டஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து நாகூர் இறால் வடாஸ் தான் போட போகிறோம். அதுக்கு தான் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ அந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சிடணும். வடிகட்டிட்டு கொஞ்சம் உலர்த்தின மாதிரி தண்ணி இல்லாமல் வச்சுட்டு இதை நம்ம வந்து குறப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி பச்சரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம். அந்த ஊறின பச்சரிசியை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் குறப்பாகவே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே டம்ளரால் 1 டம்ளர் வந்து ரவா சேர்த்துருக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த அரிசி மாவையும் இதில் நம்ம வந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்கணும். அரைச்சி இதை கொஞ்சம் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இதிலே லைட்டாக இப்போ நம்ம இந்த இதிலே வந்து நல்லா சலிச்சிட்டு இப்போ மாவு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுவுமே வந்து கொஞ்சம் ரவா பதத்தில் தான் வந்து குறப்பாக இருக்கும். இந்த அரிசி மாவை என்ன செய்கிறது, இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து கப்பி காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சலித்து எடுத்த அந்த மாவோட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே நம்ம இதை அடுப்பில் வச்சு இப்போ இந்த வடைக்கு தேவையான உப்பையும் நம்ம இதிலையே சேர்த்துடலாம். ஒரு மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் உப்பு. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து நம்ம அப்படியே கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். ஆனால் கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சிட்டோம். இது வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மிச்சம் சலித்த மாவை வந்து நம்ம இப்படி காய்ச்சி வச்சுக்கணும். இதை வந்து அப்படியே நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு தான் நம்ம இப்போது அதை மாவில் சேர்க்க போகிறோம். இதை அப்படியே நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இப்போது இந்த மாவில் நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவு ஆப்பத்து சோடா, சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாவு கப்பி காய்ச்சி வச்சோம். இந்த மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதில் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒன்றா கிளறி இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ஒரு வடை போடுற பதத்துக்கு நம்ம இதை நல்லா கலந்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கையாலே நல்லா கலந்து நல்லா கெட்டியாக தண்ணியே சேர்க்க வேண்டியதில்லை. இதை நல்லா கலந்து நம்ம வச்சிடணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சி அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வச்சிடணும். இது நல்லா புளித்த பிறகு தான் வடை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம். அப்படியே இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 4 மணி நேரம் ஆகுது. இப்போ அந்த இறால் வடைக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சும்மா ஒரு கொஞ்சமாக 1 ஸ்பூனோட கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் இதுக்கு அதிகம் தேவையில்லை, லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள், மஞ்சள் தூள் வந்து ரொம்ப சேர்க்கணும் இல்லை, அதுவுமே கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து நமக்கு பல்லில் கடி பிடிச்சின்னா நல்லாயிருக்கும், அந்த வடையோடு சேர்த்து சாப்பிடும்போது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான்.
அவ்வளோதான். இப்போ வெங்காயத்தை இறக்கிட வேண்டியதான். இதில் கொஞ்சம் இறால் இருக்குது. இந்த இறாலையும் நம்ம தோல் இல்லாமல் சின்ன இறாலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சின்ன இறால் கிடைக்காதனால கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். இந்த இறால் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இந்த இறாலுக்கு லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இந்த இறாலுமே வந்து நல்லா வேகணும்னு இல்லை, அதுவுமே லைட்டாக வெள்ளை போதும். அவ்வளோதான். இந்த இறாலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது இந்த சட்டி நல்லா காஞ்சிச்சு. இந்த வடைக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போது மாவு நம்ம பிசைஞ்சு வச்சு இப்போ ஒரு 4 மணி நேரம் இருக்கும். இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போது எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேப்பர் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி மாவு இது பண்ணிவிட்டு இந்த இறால் எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த இறாலையும் நம்ம இதெல்லாம் வச்சுக்க வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் ஒன்றுன்னா. இது இன்னும் வேகலை. அப்புறம் இதுக்குள்ளே காலம்பி வச்சு கொஞ்சம் வெங்காயம் கூட வச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வடையும் இந்த வெங்காயமும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாகூர் இறால் வடை ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம்.